வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 ப்ரோ மொபைலுடைய பேட்டரி லைஃப் பற்றி என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு சாலிடாக வந்து 1 டே ஹெவி யூஸ்க்கு பேட்டரி லைஃப் வருது. ஸோ ஒரு சில பேர் வரல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 15 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஸோ ஏறினது கரெக்டாக 9:05க்கு எனக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ இது வந்து ஏப்ரல் 15 பார்த்தீங்கன்னா 9:05 ஈவினிங் நைட் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா 9:05க்கு எனக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் டே 9 ஓ கிளாக் வரைக்கும் வரணும். ஸோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஸோ 100%லேருந்து நமக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா 96% உங்களுக்கு காமிக்குது. இது டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:06 நைட்டு 10 மணி 6 நிமிஷத்துக்கு 96% இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 16 மார்னிங் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93% இருக்குது. ஸோ அப்போ 3% பார்த்தீங்கன்னா நைட் டைம்ஸில் எனக்கு ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இது ஓரளவு ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 or 5% வரைக்கும் நார்மல். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 8% வரைக்கும் கூட சம்டைம்ஸ் வரலாம். பட் இந்த மொபைலில் 3% அப்படிங்கிறது பெஸ்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதாவது ஏப்ரல் 16 ஈவினிங் நைட்டு பார்த்தீங்கன்னா 9:26 இந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தது, அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் பண்ண மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 24 hours வந்துடுது. இந்த 24 ஹவர்ஸில் நான் ஹோல் டே என்ன நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நெட்டு யூஸ் பண்ணேன், அதுவும் ஜியோ நெட்ஒர்க்கில். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி மேப் அதாவது லொக்கேஷனும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஊரில் போய்ட்டு அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி அந்த ஷாப்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அந்த 5 ஊர் பார்த்திங்கன்னா நெய்வேலி, விருத்தாச்சலம், சிதம்பரம், காரைக்கால் அண்டு கும்பகோணம். ஸோ இந்த 5 ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷாப்புக்கும் மேப் போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நைட்டு தான் எனக்கு பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நான் கேமராவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேமரா யூஸ் பண்ணும்போதும் அதாவது ஃபோட்டோகிராஃபி கேமரா யூஸ் பண்ணும்போதும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேட்டரி லைஃப் சாலிடாக பார்த்திங்கன்னா எனக்கு 1 டே வருது. ஸோ உங்களில் யாருக்காவது 1 டே வரலன்னா அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி வேரியேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கனாலும் மேபி உங்களுக்கு 1 டே வரலாம். அந்த 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20 ஹவர்ஸ் வேணால் வரதுக்கான சான்சஸ் வேணால் இருக்கும், இதை விட நீங்கள் பல மடங்கு ஹெவியாக யூஸ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி அந்த வெயில் பார்த்திங்கன்னா செமையாக கொளுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, ஹாட்டாக தான் இருக்குது. செம ஹாட்டான ஒரு லொக்கேஷன் தான் எல்லாமே. ஸோ அந்த ஹாட்டான ஏரியாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோ டவர் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் மொபைலும் வந்து செம ஹாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் லொக்கேஷன் யூஸ் பண்ணி அந்த ஜியோ அதை மேப்பை யூஸ் பண்ணும்போது ஜியோ நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொதிக்குது அப்படின்னே சொல்லலாம் மொபைலு. பட் நெட்ஒர்க் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் எனக்கு சுத்தமாக தெரில, டிஸ்பிளேலையும் தெரில, பின்னாடியும் தெரில. மேக்ஸிமம் பின்பக்கம் அந்த லெதர் ஃபினிஷ் இருக்கிறதுனால அதிகமாக எனக்கு ஹீட்டிங் தெரியல. பட் அந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த அடிக்கிற 12 மணி வெயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், செம ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூவால் வர்றது. ஸோ நெட்ஒர்க் கவரேஜ் நல்லா கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிற இடத்துல அதாவது டவர் இருந்தும் டவர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ டவரில் அந்த 5G ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சாலிடாக கிடச்சிது அப்படின்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. இதை நீங்கள் வேரியஸ் டவரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை உங்கள் கையில் இருக்கிற போக்கோ X6 ப்ரோவில் பேட்டரி லைஃப் சரியாக வரலன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருப்போம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்டரி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க. அந்த பேட்டரியில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியர் சேச்சு வென் டிவைஸ் இஸ் லாக்டுன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நெவர் அப்படின்னு இருக்கும். அந்த நெவர்னு இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரியிலே வச்சுருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ப்ராசஸிங் கொஞ்சம்
ஃபாஸ்ட்டாக, அதாவது ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயான மொபைலோடைய மைண்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி பேக்கப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களில் பேட்ரி லைஃப் சரியாக வரல அப்படின்னா நெவர்னு நீங்கள் வச்சாலே உங்களுக்கு சாலிடாக பேட்ரி லைஃப் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு 1 வீக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சார்ஜ் ஏறுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 mAh 67 வாட் சார்ஜரால் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் சார்ஜ் ஏறுது. அப்படி ஏறுற சார்ஜ் டெஃபினட்டாக எனக்கு 1 டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டே லைட்டாக இருந்தாலும் ஈவினிங் டைமில் நல்லா கலர்ஃபுல்லான லைட்டிங் கண்டிஷனாக இருந்தாலும் லோ லைட்டை மட்டும் விட்டுருங்க. லோ லைட்டை விட்டுட்டு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக வருது. அதில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒருவேளை லைட்டிங் கண்டிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பிளரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லை ஸ்மஜஸ் இருக்கிற மாதிரி வேணால் தெரியலாம். மற்றபடி உங்களுக்கு லைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ரியர் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் அந்த 64 MP மோட் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து 2x ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சன்லைட் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து ஹாட்டாக வெயில் அடித்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக சூப்பராக தெரியுது. அதுவும் 1.5K ரெசல்யூஷனில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி இன்னும் சூப்பராக இருக்குது. பிரைட்னஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் வேணால் மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் வேணால் பேட்டரியோடைய அந்த யூசர் ரிவ்யூவில் 3.7 கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் பை டைம் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாலும் மேபி 1.5 டேஸில் உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு வேணால் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.